வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். எப்பவும் போல சாதம் குழம்பு இந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா காலிஃபிளவர் குடமிளகா சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு புதினா கறியும் பண்ண போறோம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃபிளவர் கேப்சிகம் ரைஸ் பண்ண போறோம். 3/4 கப் பாஸ்மதி அரிசிய உதிர உதிரா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் காலிஃபிளவரை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன கேப்சிகத்தை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு கிளீன் பண்ண காலிஃபிளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு காலிஃபிளவரை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமா டேபிள் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி தெளிச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த காலிஃபிளவரை எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச காலிஃபிளவரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதுல பொரிக்கணும். பரட்டி பரட்டி விட்டு காலிஃபிளவர் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே எண்ணெயிலேயே குடமிளகாவை சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து ஒரு பரட்டிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளி இந்த அளவு வதங்கி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர். இப்ப நல்லா கலந்து விட்டு இதனுடைய பச்சை வாசனை போக வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ரை பண்ண காலிஃபிளவரையும் குடமிளகாவையும் சேர்த்து மசாலால நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்ல 2 நிமிஷம் வச்சிருங்க. இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து பரட்டி விட்டுக்கங்க. அடுத்து இதுல உதிரா வடித்த சாதம், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா மிளகுத்தூள் சிம்லயே வச்சு சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மெதுவா கலந்து கொடுத்தாதான் சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்ததுனால இப்ப சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்கல. நீங்க உப்பு சேர்க்காம சாதம் வடிச்சிருந்தீங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடைசி அதுல 2 டீஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. உருளைக்கிழங்கு புதினா கறி பண்ண போறோம். 300 கிராம் உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரிச்சு இந்த சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அதே அளவு பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு 2 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்க்கிறேன். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். அடுத்து புதினா இலைகள் சேர்க்கிறேன். புதினா இலைகளை நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா சுருங்கி வந்துடும்.
இந்த கறி புதினா இலை வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததும் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லயே வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்பப்போ மட்டும் கலந்து கொடுங்க. மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா புதினா வாசனையோட நம்மளுடைய உருளைக்கிழங்கு புதினா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.